SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். அண்மை செய்தி, பனையூர் அலுவலகத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். தமிழக சட்டமன்ற தேர்தலில் தாவேக 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரசும் ஆதரவு தெரிவித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியையும் பார்த்தோம். இந்த நிலையில் பனையூர் அலுவலகத்தில் இருந்து புறப்பட்டிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். மேலும் பிற்பகல் 3:30 மணியளவில் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர இருப்பதாகவும் தகவலானது வெளியானது. இந்த நிலையில் பனையூர் அலுவலகத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க விஜயின் தாவேகாவிற்கு ஆதரவு என்று காங்கிரஸ் தெரிவித்திருக்கிறது. இந்த முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன் வணக்கம். காங்கிரஸ் ஆதரவு தொடர்பான மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகாக 108 இடங்களுடன் அதிக இடங்களை பெற்று தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதற்கான அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பெரும்பான்மையை பெறுவதற்கு 118 இடங்கள் தேவை. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு காங்கிரஸ் தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறது. காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் 5 சட்டமன்ற உறுப்பினர்களை தற்போது பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் 5 பேரும் நிபந்தனையுடனான ஒரு ஆதரவை தற்போது வழங்கியிருப்பதாக அதிகாரப்பூர்வமான ஒரு தகவலை காங்கிரஸ் தெரிவித்திருக்கிறது. இன்று காலை தமிழக காங்கிரசினுடைய மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்க தமிழகம் வந்திருந்தார். நேற்று இரவே கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தார். விஜயினுடைய தமிழக வெற்றிக் கழகத்திற்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவு கொடுக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. நிபந்தனைகளுடனான அந்த ஆதரவு என்பது வழங்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய காலங்களில் உள்ளாட்சி தேர்தல்கள், நாடாளுமன்ற தேர்தல்களிலும் கூட தமிழக வெற்றிக் கழகத்துடன் காங்கிரஸ் கூட்டணியுடன் இருந்து தேர்தலை சந்திக்கும் என்கின்ற வகையிலும் அந்த அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அதிகாரப்பூர்வமான அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக கூட்டணியில் இருந்த திமுகவிடமிருந்து பிரிந்து தற்போது காங்கிரஸ் தாவேகாவுடன் அவருடைய பயணத்தை தொடங்கியிருக்கிறார்கள். விஜய் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அந்த பெரும்பான்மை என்று சொல்லக்கூடிய அந்த மேஜிக் நம்பர் 118 தேவை இருக்கிறது. விஜய் தற்போது வெற்றி பெற்று வைத்திருக்கக்கூடியவை 108 தொகுதிகள். அவற்றிலும் ஒன்றை அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். அதுபோக 107 தொகுதிகளில் மட்டுமே அவர்கள் சட்டப்பேரவையில் இருப்பார்கள். அதன் பிறகு கூடுதலாக இன்னும் 10 இடங்கள் 10 எம்எல்ஏக்கள் தேவை. அதில் 5 எம்எல்ஏக்கள் காங்கிரஸில் இருந்து அவர்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது இன்று காலை சென்னையில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் காங்கிரசினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற குழு தலைவரை தேர்வு செய்தார்கள். ஏற்கனவே இருந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்த கிள்ளியூர் ராஜேஷ்குமார் தமிழ்நாடு காங்கிரசினுடைய சட்டமன்ற குழு தலைவராக நியமிக்கப்பட்டார். அவருடைய தலைமையிலான அந்த எம்எல்ஏக்கள் குழு மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் பனையூர் நோக்கி தற்போது சென்று கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பனையூருக்கு சென்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயை சந்தித்து அவருடைய ஆதரவை நேரடியாக தெரிவிக்க இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இன்று மதியம் 3 மணிக்கு பிறகு தமிழ்நாடு ஆளுநரை சந்தித்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதற்கான கோரிக்கையை வைக்க இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது பெரும்பான்மையை நிரூபிக்க இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது.
மேலும் தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய தலைவர் விஜய் தமிழ்நாடு ஆளுநருக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் தாங்கள் பெரும்பான்மையை பெற்றிருப்பதாகவும் ஆட்சி அமைக்க வேண்டும், அதற்கான அனுமதியை கொடுக்க வேண்டும் என்கின்ற வகையில் கோரிக்கை வைத்ததாகவும் ஆளுநர் அவர்கள் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் சொல்லியிருக்கிறார். மேலும் தனியார் ஏஜென்சிக்கு சொல்லியிருக்கக்கூடிய அந்த தகவலை குறிப்பிட்டிருக்கிறார். பெரும்பான்மை இருப்பதன் காரணமாக அவர் ஆட்சி அமைப்பதற்கான வழியை ஏற்பாடுகள் செய்யப்பட இருப்பதாகவும் சட்டப்படி அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சொல்லியிருக்கிறார். மேலும் தமிழ்நாடு ஆளுநரை பொறுத்தவரைக்கும் பொறுப்பு ஆளுநராக இருக்கிறார். அவர் தமிழ்நாட்டிற்கு தற்போது வந்து கொண்டிருக்கிற கேரளாவிலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். 3 மணிக்கு பிறகு விஜய் ஆளுநரான அந்த சந்திப்பு இருக்கும். எப்போது பதவியேற்பு நிகழ்வு நடைபெறும் என்கின்ற ஒரு தகவலும் வெளியாகும். மேலும் புதிய ஆட்சி அமைவது உறுதி என்கின்ற வகையிலும் தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இன்னும் விஜய்க்கு 11 சீட்டுகள் வேண்டும் அவருடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு. குறிப்பாக 118 இடங்கள் மெஜாரிட்டி தேவை தமிழக சட்டப்பேரவையில் அவருடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு. அதில் விஜய் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார். அப்போது அவர் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டும். அது ராஜினாமா செய்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை 233. அந்த ஒட்டுமொத்த 233 சட்டமன்ற உறுப்பினர்களில் எவ்வளவு பெரும்பான்மை இருக்கிறதோ அதில் தான் அவர்களுடைய ஆட்சியை தொடர முடியும். அதில் 117 இடங்கள் இருந்தாலே விஜய் ஆட்சி அமைக்க முடியும் என்கின்ற வகையில் அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். சட்டப்பேரவையில் அவருக்கான அந்த பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான சூழல் கட்டாயம் வரும். அப்போது விஜய்க்கு ஆதரவாக எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் என்பதையும் பார்க்க வேண்டும். ஆனால் விஜய் சட்டப்பேரவைக்கு செல்லும் பொழுது அவருக்கான அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் அன்றைய தினத்தில் வாக்கெடுப்பு நடைபெறக்கூடிய தினத்தில் எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறார்களோ அவர்களில் 50% மேல், அதாவது 200 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். அன்றைய சட்டப்பேரவை நிகழ்வில் வாக்கெடுப்பின் போது 200 எம்எல்ஏக்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள் என்றால் அதில் 101 எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவாக இருந்தாலே விஜயினுடைய ஆட்சி தொடரும். அவர் வாக்கெடுப்பை அவருடைய பெரும்பான்மையை நிரூபிக்கலாம் என சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது தனி பெரும்பான்மையுடன் விஜய்க்கான அந்த ஆதரவு கிடைக்கவில்லை என்றாலும் தற்போது பல்வேறு கட்சிகள் அதற்கான ஆதரவை தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது காங்கிரஸ் கட்சி அவருடைய 5 எம்எல்ஏக்கள் அவருடைய ஆதரவை வழங்கியிருக்கிறார்கள். தற்போது விஜய்க்கான அந்த ஆதரவு எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் 113 பேர் தற்போது வரைக்கும் இருக்கிறார்கள். விஜய் காங்கிரஸ் கட்சியுடன் சேர்த்து தற்போது பனையூரில் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற குழுக்களுடைய தலைவருடைய தலைமை எம்எல்ஏக்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறார்கள். விஜயும் பணியை நோக்கி தற்போது புறப்பட்டிருக்கிறார். அங்கே ஒரு சந்திப்பு நடைபெற இருக்கிறது. அதன் பிறகு அவருடைய ஆதரவை கொடுக்க இருக்கிறார்கள். காங்கிரஸ் தவிர்த்து வேறு எந்த கட்சிகள் விஜய்க்கு ஆதரவை கொடுக்கும் என்கின்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. மேலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் அந்த தகவலை நேற்று இரவு சொல்லியிருந்தார்கள். மேலும் இந்திய தேசிய காங்கிரஸ் டெல்லி தலைமைக்கு விஜய் நேரடியாக தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பேசியதாகவும் அதன் அடிப்படையில் தற்போது தங்களுடைய அந்த ஆதரவை வழங்கியிருப்பதாகவும் காங்கிரஸ் அவர்களுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக கூட்டணியில் காங்கிரசும் அங்கம் வைத்திருந்தார்கள். காங்கிரஸ் இந்தி கூட்டணி SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.